ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்னைக்கு நாம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல்ல 6th லெசனாக இருக்க மனிதனும் சுற்றுச்சூழலும் என்ற லெசன்ல இருந்து இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது எது? சுற்றுச்சூழல். மனிதன் தொன்று தொட்டு ஒன்றி வாழ்ந்து வரும் சுற்றுச்சூழல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சூழல் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் டேஷ் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. என்விரான் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியது எது? சுற்றுச்சூழல். கிபி 1972ஆம் ஆண்டு டேஷ் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது. ஸ்டாக்ஹோம் மாநாடு. அடுத்து 6வது கொஸ்டின், ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. UNCED, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். சுற்றுச்சூழலின் வகைப்பாடுகள் யாவை? 1 இயற்கை சுற்றுச்சூழல், 2 மனித சுற்றுச்சூழல், 3 மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலின் இயற்கை கூறுகள் யாவை? 1 நிலக்கோளம், 2 நீர்க்கோளம், 3 வாயு கோளம், 4 உயிர்கோளம். அடுத்து 9வது கொஸ்டின், ஒரு மனிதன் அவனது குடும்பம், தொழில் மற்றும் சமூகம் ஆகியவற்றுடன் கொண்டுள்ள தொடர்புகளை விளக்குவது எது? மனித சுற்றுச்சூழல். மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் தன் வாழ்க்கையை ஏதுவானதாகவும் எளிதாகவும் அமைத்து கொள்ள உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகை, பாப்புலஸ் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியில் இருந்து பெறப்பட்டது. பாப்புலஸ் என்பதன் பொருள் டேஷ், மக்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் டெமோஸ் என்பதன் பொருள் யாது? மக்கள். கிரேக்க மொழியில் கிராஃபிஸ் என்பதன் பொருள் யாது? கணக்கிடுதல். அடுத்து 16வது கொஸ்டின், புள்ளியியல் முறையில் மக்கள் தொகையை கணக்கிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகையியல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பையே டேஷ் என்கின்றோம், மக்கள் தொகை வளர்ச்சி என்கின்றோம். மக்கள் தொகை வளர்ச்சி எப்போது மிக அதிகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது? தொழிற்புரட்சியின் போது மிக அதிகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது. பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 20வது கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பதிவு செய்யப்படும் விவரங்கள் யாவை? 1 வயது, 2 பாலினம், 3 கல்வியறிவு, 4 தொழில். எதன் பரிந்துரையின்படி உலகின் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கின்றன? ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரையின்படி. கிமு 3800இல் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த இடம் எது? பாபிலோன். அடுத்து 23வது கொஸ்டின், நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? டென்மார்க். இந்தியாவில் எந்த ஆண்டு முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? கிபி 1872ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது? 1881ஆம் ஆண்டு முதல். மக்கள் தொகை வளர்ச்சி எப்போது குறைகிறது? 1 பஞ்சம், 2 நிலச்சரிவு, 3 புவி அதிர்ச்சி, 4 ஆழிப்பேரலை, 5 போர். அடுத்து 27வது கொஸ்டின், மக்களின் எண்ணிக்கை ஓரிடத்தில் வளர்ச்சி அதிகரித்து அல்லது குறைவதை குறிப்பது எது? மக்கள் தொகையில் மாற்றம். மக்கள் தொகையில் மாற்றம் எவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது? 1 பிறப்பு, 2 இறப்பு, 3
மக்கள் இடப்பெயர்வு. மக்கள் தொகையை அதிகரிக்கும் காரணிகள் யாவை? 1 பிறப்பு, 2 குடியிறக்கம். அடுத்து 30வது கொஸ்டின். மக்கள் தொகை குறைவதற்கான காரணிகள் யாவை? 1 இறப்பு, 2 குடியேற்றம். புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்வாறு பரவி காணப்படுகிறார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுவது டேஷ் ஆகும். மக்கள் தொகை பரவல் ஆகும். உலகின் எல்லா இடங்களிலும் மக்கள் தொகை சீராக பரவி காணப்படுவதற்கு காரணம் யாது? 1 இயற்கை காரணிகள், 2 வரலாற்று காரணிகள், 3 பொருளாதார காரணிகள். அடுத்து 33வது கொஸ்டின். மக்கள் தொகை பரவலுக்கு காரணமான இயற்கை காரணிகள் யாவை? 1 வெப்பநிலை, 2 மழை, 3 மண், 4 நிலத்தோற்றம், 5 நீர், 6 இயற்கை தாவரங்கள், 7 கனிம வளங்கள் பரவல், 8 ஆற்றல் வளங்களின் இருப்பு. அடுத்து 34வது கொஸ்டின். மக்கள் தொகை பரவலுக்கான வரலாற்று காரணிகள் யாவை? 1 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், 2 ஆற்றங்கரை நாகரீகங்கள், 3 போர் மற்றும் தொடர் ஆக்கிரமிப்புகள். மக்கள் தொகை பரவலுக்கான பொருளாதார காரணிகள் யாவை? 1 கல்வி கூடங்கள், 2 வேலை வாய்ப்புகள், 3 உற்பத்தி தொழிற்சாலைகள், 4 ஆடம்பர வசதிகள், 5 வியாபாரம் வணிகம். அடுத்து 36வது கொஸ்டின். 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் டேஷ் என்ற கொள்ளை நோயால் 30 முதல் 60% மக்கள் இறந்தனர் என கணக்கிடப்பட்டுள்ளது. பிளேக் என்ற கொள்ளை நோயால். உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் தொகை தினத்தை ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு எந்த ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது? 1989ஆம் ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை டேஷ் என்று அழைக்கின்றோம். மக்கள் அடர்த்தி என்று அழைக்கின்றோம். அடுத்து 40வது கொஸ்டின். மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் இருந்தால் அதை எவ்வாறு அழைக்கின்றோம்? குறைந்த மக்கள் அடர்த்தி என்று அழைக்கின்றோம். குறைந்த நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வசித்தால் அதை எவ்வாறு அழைக்கின்றோம்? அதிக மக்கள் அடர்த்தி என்று அழைக்கின்றோம். உலக மக்கள் அடர்த்தியை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை என்னன்னா, 1 அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள், 2 மிதமான மக்கள் அடர்த்தி பகுதிகள், 3 குறைந்த மக்கள் அடர்த்தி பகுதிகள். அடுத்து 43வது கொஸ்டின். ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதை எவ்வாறு அழைக்கின்றோம்? அதிக மக்கள் அடர்த்தி என்று அழைக்கின்றோம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 கிழக்கு ஆசியா, 2 தெற்கு ஆசியா, 3 வடமேற்கு ஐரோப்பா, 4 வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 10 இருந்து 50 பேர் வரை வசிப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம்? மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள் என்று அழைக்கின்றோம். அடுத்து 46வது கொஸ்டின். மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 அங்கோலா, 2 காங்கோ, 3 நைஜீரியா, 4 ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியா. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 10க்கும் குறைவான மக்கள் வாழ்வதை எவ்வாறு அழைக்கின்றோம்? குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள் என்று அழைக்கின்றோம். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 மத்திய ஆப்பிரிக்கா, 2 மேற்கு ஆஸ்திரேலியா, 3 வடக்கு ரஷ்யா, 4 கனடா. அடுத்து 49வது கொஸ்டின். ஒரு நாட்டில் மக்களின் எண்ணிக்கையை விட வளங்களின் அளவு குறைவாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிக மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தொகையும் அதிக அளவிலான வளமும் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறைந்த மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது.
இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? கிபி 1952 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கொள்கையை முதலில் அறிவித்த நாடு எது? இந்தியா. அடுத்து 53வது கொஸ்டின். மக்கள் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடியிருப்பு என்று அழைக்கப்படுகிறது. வீடுகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. குடியிருப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை என்னன்னா, 1 கிராம குடியிருப்புகள், 2 நகர குடியிருப்புகள். முதன்மை தொழில்களான வேளாண்மை, வனத்தொழில், கனிம தொழில் மற்றும் மீன் பிடித்தல் போன்றவை மேற்கொண்டிருக்கும் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராம குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 57வது கொஸ்டின். உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் டேஷ் குடியிருப்புகள் ஆகும். கிராம குடியிருப்புகள் ஆகும். கிராம குடியிருப்புகளின் வகைகள் யாவை? 1 செவ்வக வடிவ குடியிருப்புகள், 2 நேர்கோட்டு குடியிருப்புகள், 3 வட்ட வடிவ குடியிருப்புகள் அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்புகள், 4 நட்சத்திர வடிவ குடியிருப்புகள், 5 முக்கோண வடிவ குடியிருப்புகள், 6 டி வடிவ, ஒய் வடிவ, சிலுவை வடிவ அல்லது குறுக்கு வடிவ குடியிருப்புகள், 7 மூலக்கரு வடிவ குடியிருப்புகள். அடுத்து 59வது கொஸ்டின். சமவெளி பகுதிகளிலும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் காணப்படும் குடியிருப்புகள் யாவை? செவ்வக வடிவ குடியிருப்புகள். எந்த குடியிருப்பு பகுதியில் சாலைகள் செவ்வக வடிவில் காணப்படுவதோடு ஒன்றை ஒன்று செங்கோணங்களில் வெட்டிச் செல்லும்? செவ்வக வடிவ குடியிருப்புகள். சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படும் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்கோட்டு குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 62வது கொஸ்டின். ஏரிகள், குளங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுற்றி வட்டமாகவோ அல்லது அரை வட்டமாகவோ காணப்படும் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்ட வடிவ குடியிருப்புகள் அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. காப்பிடப்பட்ட அல்லது காப்பிடப்படாத சாலை சந்திப்புகளின் ஓரங்களில் காணப்படும் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. முக்கோண வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படுகிறது. 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சி அடையும் குடியிருப்பு எது? டி வடிவ குடியிருப்புகள். அடுத்து 66வது கொஸ்டின். 2 சாலைகள் 3வது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒய் வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் காணப்படும் குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கு வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. சாலைகள் வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடிவடைய கூடியதாகவும் இருக்கும் கிராமத்தின் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 69வது கொஸ்டின். செல்வந்தரின் குடியிருப்பை சுற்றியோ அல்லது மசூதி, கோவில், தேவ ஆலயங்களை சுற்றியோ அமைந்திருக்கும் குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. நகரமயமாதலுக்கு முக்கியமான காரணிகள் யாவை? 1 வேலைவாய்ப்பு வசதிகள், 2 வியாபாரம் செய்வதற்கான ஆரோக்கியமான சூழல், 3 கல்வி வசதி, 4 போக்குவரத்து. அடுத்து 71வது கொஸ்டின். நகர்ப்புற குடியிருப்புகளின் வகைகள் யாவை? 1 நகரம், 2 பெருநகரம், 3 மாநகரம், 4 மீப்பெரும் நகரம், 5 நகரங்களின் தொகுப்பு. பொதுவாக கிராமத்தை விட பெரியதாகவும் பெருநகரத்தை விட சிறியதாகவும் இருப்பது எது? நகரம். 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டிருப்பது எது? நகரம். நகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? சென்னைக்கு அருகில் உள்ள அரக்கோணம். அடுத்து 75வது கொஸ்டின். நகரங்களை விட பெரியதாகவும் மிக அதிக பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டதாகவும் இருப்பது எது? பெருநகரம். 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டது எது? பெருநகரம்.
1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பெருநகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கும்பகோணம். 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையிலான மக்கள் தொகையை கொண்டிருப்பது எது? மாநகரம். மாநகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? மதுரை மாநகரம். 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மீப்பெரும் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சென்னை. அடுத்து 81வது கொஸ்டின். பல நகரங்களையும் பெருநகரங்களையும் பிற நகர்ப்புறங்களையும் கொண்டிருக்கும் நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நகரங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. 2 பெரிய நகரங்களின் இணைவை குறிக்கும் நகர தொகுதி எது? டெல்லி நகர தொகுதி. 11,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வரும் நகரம் எது? டமாஸ்கஸ். உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது? டோக்கியோ. டோக்கியோவின் மக்கள் தொகை எவ்வளவு? 38 மில்லியன். 2016ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் முதலிடம் பெற்ற நாடு எது? வியன்னா. அடுத்து 87வது கொஸ்டின். 2016ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? சூரிச். ஒரு பகுதியின் அனைத்து நிலைகளிலும் நடைபெறும் பொருட்களின் உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு மற்றும் சேவைகளை குறிப்பது எது? பொருளாதார நடவடிக்கைகள். புவியிலிருந்து மூலப்பொருட்கள் பெறும் தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதல் நிலை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. முதல் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. உணவு சேகரித்தல். 2. வேட்டையாடுதல். 3. மரம் வெட்டுதல். 4. மீன் பிடித்தல். 5. கால்நடை மேய்த்தல். 6. கனிமங்களை வெட்டி எடுத்தல். 7. வேளாண்மை செய்தல். அடுத்து 91வது கொஸ்டின். மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றம் செய்யும் தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2ஆம் நிலை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். 2. வாகன உற்பத்தி. அடுத்து 93வது கொஸ்டின். உற்பத்தி செயலுக்கு துணை புரியும் தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 3ஆம் நிலை தொழில்கள் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. போக்குவரத்து. 2. தகவல் தொடர்பு. 3. வங்கிகள். 4. சேமிப்பு கிடங்கு. 5. வணிகம். ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறிவுசார் செயல்களுடன் தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளடக்கிய தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4ஆம் நிலை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 96வது கொஸ்டின். 4ஆம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. ஆலோசனை வழங்குதல். 2. கல்வி மற்றும் வங்கி சார்ந்த சேவைகள். உருவாக்குதல், மறுகட்டமைப்பு செய்தல், பயன்பாட்டில் உள்ள பழைய கருத்துக்கள் மற்றும் புதிய கருத்துக்கள் விவரணம் செய்வது உள்ளிட்ட செயல்களை உள்ளடக்கிய தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 5ஆம் நிலை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. 5ஆம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. வணிக அமைப்புகளின் தலைமை அதிகாரிகள். 2. அறிவியல் அறிஞர்கள். 3. அரசாங்க கொள்கைகளில் முடிவு எடுப்பவர்கள். அடுத்து 99வது கொஸ்டின். உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரியும் அடிப்படை அமைப்பு எது? சுற்றுச்சூழல். உயிரினங்களுக்கு காற்று, நீர், உணவு மற்றும் நிலம் ஆகியவற்றை அளிப்பது எது? சுற்றுச்சூழல். மனிதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் யாவை? 1. காடுகளை அழித்தல், டீஃபாரஸ்டேஷன். 2. காற்று, நிலம், நீர், ஒளி போன்றவை மாசடைதல், பொல்யூஷன். 3. நகரமயமாதல், அர்பனைசேஷன். 4. நீர்ம விசையியல் முறிவு, ஃப்ராக்கிங். 5. கழிவு அகற்றுதல், வேஸ்ட் டிஸ்போசல். அடுத்து 102வது கொஸ்டின். மக்கள் தங்களின் பிற பயன்பாடுகளுக்காக காடுகளில் உள்ள மரங்களை நிரந்தரமாக வெட்டி எடுத்து நிலத்தை பதப்படுத்தி பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காடுகளை அழித்தல் என்று அழைக்கப்படுகிறது.
காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 1 வெள்ளம், 2 வறட்சி, 3 மண் வளம் இழத்தல், 4 காற்று மாசடைதல், 5 உயிரினங்கள் அழிதல், 6 உலகம் வெப்பமயமாதல், 7 பாலைவனங்கள் விரிவடைதல், 8 நீர்வளம் குறைதல், 9 கடல் மட்டம் உயருதல், 10 ஓசோன் படலத்தில் உள்ள ஓசோன் செறிவு குறைதல். அடுத்து 104வது கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடு புவி உச்சி மாநாடு கிபி 1992ஆம் ஆண்டு எந்த நாட்டில் கூட்டப்பட்டது? பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோ நகரில் கூட்டப்பட்டது. 1992ஆம் ஆண்டு டேஷ் நகரில் கூட்டப்பட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட உறுப்பு நாடுகள் கரியமில வாயு, மீத்தேன் மற்றும் பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றும் அளவை குறைத்து உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான அனைத்து காரணிகளையும் தவிர்க்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. ரியோ டி ஜெனிரோ. வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்த குழு எது? பிரண்டல் குழு, 1987ஆம் ஆண்டு. அடுத்து 107வது கொஸ்டின். எதிர்கால சந்ததியினரின் தேவைகளான வள இருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளம் குன்றா வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. வளம் குன்றா வளர்ச்சியை அடைவதற்கு ஒன்றிணைக்க வேண்டிய 3 முக்கிய அடிப்படை காரணிகள் யாவை? 1 பொருளாதார வளர்ச்சி, 2 சமுதாய கூறுகள், 3 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்து 109வது கொஸ்டின். ஒரு திறன் வாய்ந்த குடும்பம், சமூகம், நிறுவனம் மற்றும் நாடு சமூக நல்லிணக்கத்திற்காகவும் திறம்பட்ட வளர்ச்சிக்காகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பாக இயங்குவதை எவ்வாறு அழைக்கின்றோம்? வளம் குன்றா சமூக வளர்ச்சி என்று அழைக்கின்றோம். போர்கள், தொடர்ச்சியான ஏழ்மை, பரந்துபட்டு காணப்படும் அநீதி மற்றும் குறைந்த கல்வித்தரம் ஆகியவை டேஷ் சமூகத்திற்கான அடையாளமாகும். நிலைப்படுத்தப்படாத சமுதாயத்திற்கு அடையாளமாகும். சிறந்த பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் டேஷ் வளர்ச்சியை அடையலாம். வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சியை அடையலாம். அடுத்து 112வது கொஸ்டின். வரையறுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தரத்தின் அளவை உறுதி செய்தல் மற்றும் மனித இனத்திற்கு தேவையான தரமான இயற்கை வளங்களை தொடர்ந்து அளிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளம் குன்றா சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஷ் என்கிறோம். ஆன்சர் சுற்றுச்சூழல் என்கிறோம். அடுத்து 114வது கொஸ்டின். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஷாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 11ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து 115வது கொஸ்டின். மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி டேஷ் ஆகும்? ஆன்சர் மக்கள் தொகையியல். அடுத்து 116வது கொஸ்டின். விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும்? ஆன்சர் சுரங்கவியல். அடுத்து 117வது கொஸ்டின். பொருளாதார நடவடிக்கையில் 2ஆம் நிலை தொழிலில் மூலப்பொருளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஷ்? ஆன்சர் முடிக்கப்பட்ட பொருள்கள். அடுத்து பொறுத்துக. ஒலிபெருக்கி, ஒலி மாசுறுதல். ரியோ டி ஜெனிரோ, பிரேசில். புவி உச்சி மாநாடு 1992. சிலுவை வடிவ குடியிருப்புகள், டி வடிவ குடியிருப்புகள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று ஏ. படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். காரணம் ஆர். புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. ஆன்சர் ஏவும் ஆரும் சரி மற்றும் ஏ என்பது ஆரின் சரியான விளக்கம். அடுத்து 119வது கொஸ்டின். கூற்று ஏ. 3ஆம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. காரணம் ஆர். 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். ஆன்சர் இ. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.